அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாள் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களான சஹாபாக்களை பார்த்து இப்படி கேட்கிறார்கள்: என் அருமை தோழர்களே, இலகுவான முறையில் சுவர்க்கம் நுழையக்கூடிய நன்மையான காரியங்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்டுவிட்டு அதிகமாக தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், மக்களெல்லாம் இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற நேரத்தில் எழுந்து நீங்கள் தொழுங்கள் அல்லாஹுவை. இப்போது அந்த உன்னதமான சுவர்க்கத்திற்குள் நீங்கள் நிம்மதியோடு நுழைந்து கொள்வீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த நபிமொழி திர்மிதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், சலாம் சொல்லிக் கொள்ளுவதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். பசித்தவர்களுக்கு உணவளிக்க வேண்டும். இரவு நேரத்திலே, அதிலும் பிந்திய இரவு நேரத்திலே மக்களெல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கக்கூடிய தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கண் விழித்து எழுந்து உது செய்து அல்லாஹுவை தொழுது அவனிடத்தில் இருக்கரமேந்தி பிரார்த்திக்க வேண்டும். இந்த 3 செயல்களும் யாரிடத்தில் இருக்குமோ எந்தவிதமான சிரமமின்றி அவன் சுவர்க்கத்திற்குள் நுழைந்து கொள்வான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னும் ஒரு நபிமொழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார்கள்: அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒருவர் ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் அனாதைகளுக்கும் பசித்தவர்களுக்கு உணவளிக்கட்டும், அது அவருடைய ஈமானுடைய உயர்ந்த நிலை என்று கூறுகிறார்கள். ஆம், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா எம்மிடத்தில் ஒரு கேள்வியை கேட்பான்: ஆதமுடைய மகனே, நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லையே என்று. அப்போது மனிதன் கேட்பான்: யா ரப், நீ பசியோடு இருந்தாயா? அப்போது அல்லாஹ் கூறுவான்: உன் அயல் வீட்டுக்காரர்கள், உன் பக்கத்தில் வாழக்கூடிய எத்தனையோ பல மக்கள் பசியோடு இருந்தார்கள், அவர்களுக்கு நீ உணவளிக்கவில்லையே. உணவளித்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டிருப்பாயே என்று அல்லாஹு தஆலா கூறுவான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த காலத்திலே மக்களெல்லாம் பசியோடும் பட்டினியோடும் வாழக்கூடிய ஒரு காலம், நாளாந்த வருமானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம். நாம் மாத்திரம் வகையான உணவுகளை உண்டு ஏப்பம் விடுவதை தவிர்த்து அயல் வீட்டுக்காரர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம் மஹல்லாவை சார்ந்தவர்கள் உண்டார்களா, அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்று தேவை அறிந்து உதவி செய்யக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்மால் முடிந்த உதவிகளை செய்து அந்த ஈமானுடைய முழுமைத்துவத்தை பெற்று அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.